இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. சகரியா 4 அதிகாரம் 6 வசனம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். தரியு ராஜா அரசாண்ட காலத்தில் சகரியா தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்தார். அந்த நாட்களில் யோசுவா பிரதான ஆசாரியராக இருந்தார். செருபாபேல் யூதா தேசத்தின் தலைவராய் இருந்தார் என்று ஆகாய் 2 அதிகாரம் 2 வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போது பாபிலோன் தேசத்தின் சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் எருசலேமுக்கு வந்து ஏறக்குறைய 20 வருடங்கள் ஆனது. அவர்கள் சிறையிருப்பிலிருந்து வந்தபோது இடிந்து போன எருசலேம் தேவாலயத்தின் அஸ்திபாரத்தை கட்டினார்கள். அதன் பின் பல காரியங்களை குறித்த சோர்வினால் ஜனங்கள் தேவாலயத்தை கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். அப்பொழுது செருபாபேலை உற்சாகப்படுத்தும்படி சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கூறினார். எருசலேம் தேவாலயம் மீண்டும் கட்டப்பட பலத்தினால் முடியாது, பராக்கிரமத்தினாலும் முடியாது, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் கூறினார். அவர்கள் கட்டின அந்த ஆலயம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பெரிதாக இருந்தது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மால் இயலாத சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அதை நம்மால் மீண்டும் கட்டி எழுப்ப முடியாது. நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் சீர்படுத்த, நம்முடைய நாட்களை புதியவைகளாக்க கர்த்தருடைய ஆவியினால் மட்டுமே முடியும். இடிந்து போன எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் கர்த்தருடைய ஆவியினாலேயே கட்டி எழுப்பின போது அதனுடைய மகிமை பெரிதாயிருந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பாழான ஸ்தலங்களையெல்லாம் ஆண்டவர் தேறுதலடைய செய்து ஏதேன் தோட்டத்தை போல் ஆக்குவார். விடாய்த்து போன நம்முடைய ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுவார். நம்மை உற்சாகப்படுத்துகின்ற உயிர்ப்பிக்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சார்ந்து கொள்வோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினாலும் எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் எங்களால் செயல்பட முடியாத காரியங்களை எல்லாம் உங்க கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இடிந்து போன எருசலேம் தேவாலயம் பெரிதான மகிமையோடு கட்டி எழுப்பப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பாழான பகுதிகள் எல்லாம், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியினாலே மீண்டும் தேற்றப்பட, மீண்டும் கட்டி எழுப்பப்பட, ஏதேன் தோட்டத்தை போல எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.